ஹே ஏய் ஒரு வழியா நம்ம சந்திச்சிட்டோம் ஃப்ரெண்ட். வா உள்ள வா, வந்து ஸ்டுடியோவை பாரு. எப்படி இருக்கு? இவங்க யாருன்னு எனக்கு அறிமுகப்படுத்த மாட்டியா? ஓ சாரி, இவ என்னோட மனைவி கிறிஸ்டியனா தாமஸ். என்ன டாமனே கூப்பிடலாம். எல்லாரும் என்ன அப்படிதான் கூப்பிடுவாங்க. அப்படியா? உங்களை பார்த்ததுல சந்தோஷம். வா வந்து பாரு. இதுதான் புதுசா வரைஞ்சது. இன்ட்ரெஸ்டிங். இது நல்லா இருக்குல்ல கிறிஸ்டினா? எஸ். Creamy Palanto Moscapol, wild mushrooms and sunflower oil. Enjoy. தேங்க்யூ. ஸ்காட்யார்டுக்கு வெளியில எதுவுமே சிம்பிளா இருக்காது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா இருப்பாங்க. யாரையும் புரிஞ்சுக்க முடியாது. நான் உங்ககிட்ட ஒரு 2 விஷயத்த சொல்லியே ஆகணும். கோர்ட்யார்ட்ல இருந்து கேஸ் அவங்க சொல்ற இடத்துக்கு எடுத்துட்டு போய் கொடுத்தா அதை என்னாலேயே தனியா பண்ண முடியும். ஆனா முக்கியமான ஆட்களை நான் ஒருத்த மட்டுமே தனியா பார்க்கணுன்றது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம். அப்புறம் இந்த டின்னர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சில டிஷ்ஷஸ் ரொம்ப நல்லா இருக்கு. யாராலையுமே அவ்வளோ சீக்கிரமா பார்க்க முடியாத ஒருத்தரை நம்ம 2 பேரும் பார்க்க போறோம். வறுக்கிறோம், கொறிக்கிறோம், ஏப்பம் விடுறோம். ஓ மை காட். என்னையும் சேர்த்து சொல்றீங்களா? ஆமா, அது உண்மைதானே. எனக்காக அதை பண்ண மாட்டீங்க? இல்ல, நான் அதை பத்தி யோசிக்கிறேன். நாங்க உங்களுக்கு அப்படிதான் தெரியுறோமா? வேற அபிப்பிராயம் வரல? நீ கேட்கறதுனால தான் நான் சொல்றேன். சில சமயங்கள்ல உன் கூட சேர்ந்து இருக்கணும்னு தோணும். என்னோட இந்த டீலுக்கு நீங்க ஒத்துக்கிறேன்னு சொன்னீங்கன்னா நான் பொறுமையா இங்க உக்காந்து ஒரு ஃபிஷ்ஷை ட்ரை பண்ணுவேன். ஏன்னா அந்த மீன் உயிரோட இருந்து அதை ஃப்ரெஷ்ஷாக சமைச்சாதான் அதோட சுவை. அது ஒரு பெரிய ஈல் ஃபிஷ். அதை ஒருத்தர் என் கண்ணு முன்னாடியே வெட்டிக்கிட்டு இருந்தாரு. அந்த மீனை வெட்டுறதுல அவர் ரொம்ப ஆர்வமா இருந்தாரு. அப்ப ரத்தம் சிதறி என் சட்டை ஃபுல்லா ஆயிடுச்சு. அப்ப அதை பார்த்து எல்லாரும் சிரிச்சாங்க. ஆனா அதை பெருசா நான் எடுத்துக்கல. அவர் ரொம்ப அழகா அதோட லிவரை கத்தியாலேயே எடுத்தாரு. ரொம்ப அழகா அதை சாப்பிடுறதுக்கு ஏத்த மாதிரி துண்டு போட்டு கொடுத்தாரு. எல்லாரும் ஸ்தம்பிச்சு போயிட்டாங்க. ஏன்னா என் சட்டை ஃபுல்லா அவ்வளோ ரத்தம் இருந்தது. எனக்கு இந்த ஈல் ஃபிஷ்ஷை சாப்பிட்றதுல ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. நான் நிச்சயமா அதை ட்ரை பண்றேன். ஆனா சொன்ன வார்த்தையை காப்பாத்துவானு எனக்கு தெரியல. பேச வேண்டியதெல்லாம் பேசி முடிச்சாச்சா? நீ என்ன பேசுற? உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது நீயும் கண்டிப்பா பேசு. எனக்கு தெரியும், இந்த வேலை முடியறதுக்கு எனக்கு இன்னும் கொஞ்ச நாள் தேவை. அதான் விஷயம். டாம், நீங்க ரெடி பண்ண இந்த டின்னர் ரொம்ப அருமையா இருக்கு. ரொம்ப நன்றி. மறுபடியும் எழுத ஆரம்பிச்சிட்டியா? ஆமா. என்னது அது? தேவையானதை எழுதி வைக்கிறேன். உன்னோட இந்த ஐடியா ரொம்ப நல்லா இருக்கு. நீ என்ன பண்ணிட்டு இருக்க ஸ்டீவன்? ஸ்டீவன்,
நீ இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க? கண்டிப்பா இந்த மாதிரி பண்றதெல்லாம் சரியில்லைன்னு எனக்கே தெரியும். நீ எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு நினைச்சிட்டியா? ஏதோ வாய் தவறி பேசினதுக்காக நீ இந்த மாதிரிலாம் பண்ற? நான் வேணும்னு பேசல. டியர் தாமஸ், இப்போ வரைக்கும் வாழ்க்கை எந்த ஒரு ஐடியாவும் இல்லாமல் நகர்ந்து போய்கிட்டு இருக்கு. ஆனால் எல்லாம் மாறணும் மட்டும் நம்பிக்கை இருக்கு. என்னால் நேரத்தை நிறுத்த முடிஞ்சா எல்லாத்தையும் சரி பண்ண முடியும்னு தோணுது. வாழ்க்கையில் நேரங்கிறது எவ்வளோ முக்கியம்னு நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். அமைதிங்கிறது கடந்த காலத்திலேயோ எதிர்காலத்திலேயோ கிடையாது, நம்ம வாழ்கிற நிகழ்காலத்தில் தான் இருக்கு. இனிமே நானும் என்னோட கடந்த காலத்தை பற்றியும் எதிர்காலத்தை பற்றியும் வருத்தப்பட போகிறதில்ல. இயற்கையோடு சேர்ந்து நிகழ்காலத்தில் வாழலான்னு இருக்கேன். இனி எப்பவும் இந்த விஷயத்தை என்னால் பண்ண முடியுமான்னு கேட்டால் நிச்சயமாக தயக்கமாக தான் இருக்கு. ஆனால் கண்டிப்பாக முயற்சி பண்ணுவேன். ஏன்னா முடியாதுன்னு நினச்சிட்டா அப்புறம் நாம் எழுந்திருக்கவே மாட்டோம். பிரச்சனையே இல்லாத வாழ்க்கை யாருக்கு தான் இல்லை? எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. நான் இதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சு நான் நிச்சயமாக அமைதியை தேடுவேன். ஸ்டீவன், நீ இப்ப ரெடி ஆயிட்டியா? சீக்கிரமா வெளியே வா. நான் வரல, நீ போயிட்டு வா. கமான் ஸ்டீவன், எந்த பிரச்சனையும் இல்ல. ஃப்ரெண்ட்ஸை பார்த்தா உனக்கு நல்லா இருக்கும்ல. வா, அப்படியே கொஞ்சம் வெளில போலாம். கமான், சீக்கிரம் ரெடி ஆகு. ஸ்டீவன், அப்போ நீங்க தான் அந்த கிறிஸ்டினாவா? நான் விக்டர். உங்களை பார்த்தது என் பாக்கியம்னு நினைக்கிறேன். நைஸ் டு மீட் யூ. ஓ மை காட் ஸ்டீவன், இந்த மாதிரி ஒரு பொண்ணு எப்படி அவன் கூட இருக்க? அத பத்தி என்கிட்ட சொல்ல. நீங்க உண்மையிலேயே மென்மையா இருக்கீங்க. சரி, எதுக்காக எங்களை சந்திக்க வந்திருக்கீங்க? எங்களோட இன்ஸ்டிடியூட்காக. டீடைலா சொல்லுங்க, எனக்கு எல்லாமே தெரிய வரணும். விக்டர், ரொம்ப பண்ணாத. நான் தப்பா எடுத்துக்க மாட்டேன். ரெண்டு பேருக்குள்ளேயும் எப்படி இப்படி ஒத்து போகல? நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, அது அப்போ அவன் கூட நீ லிவிங் டுகெதர்ல இருக்கியா? அப்படியா? நீங்க சொல்றது புதுசா இருக்கு. நான் சொல்ல வரல. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். என்கிட்ட சொல்லவே இல்லை பாத்தீங்களா? இப்ப என்ன சொல்ல வரீங்க நீங்க? வேற சொல்ல வந்தேன். நீங்க அதை தப்பா சான்ஸே இல்ல. உனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கா? விக்டர், ரொம்ப பேசாத. என்ன ரொம்ப பேசிட்டேன்? ஸ்டீவ் கூட சேர்ந்து எப்படி உன்னால சந்தோஷமா இருக்க முடியுதுன்னு கேட்டேன், அவ்வளவுதானே. அதுவும் ஒரு நல்ல ஃப்ரெண்டா விசாரிச்சேன். கரெக்டா கிறிஸ்டினா? தட்ஸ் ஃபைன். நான் ஒரு எக்னாஸ்டிக். ஆனா இதெல்லாம் ரொம்பவே ஓவர்னு தான் சொல்லுவேன். அதாவது அதை ஜூம் பண்ணி என்ன போட்டிருக்குன்னு பார்த்தேன். ஸ்டீவன் அதுல ஒரு தப்பு பண்ணிருக்கான். லவ், எஸ், காதல் ஒருத்தனை குருடனாக்கிடுதுல்ல. தப்பா புரிஞ்சுக்க. இல்ல, உண்மைதான். இங்க பாரு, நீயும் அவன் கூட சேர்ந்து இக்னாஸ்டிக்ஸ்னு சொல்லாத. நீ தன்மையானவ. ஏதோ காரணத்துக்காக வேற வழியே இல்லாம தான் நீ அவன் கூட இருக்குன்னு எனக்கு தெரியும். இதுக்காக நீ என்ன எப்படி கூப்பிட்டாலும் பரவாயில்ல, நான் அப்படிதான் போய்கிட்டே இருப்பேன். அதோ அவனை எனக்கு 8 வயசுல இருந்து தெரியும். ஜூலியா, உனக்கு நாள் எப்படி போகுது? உங்களுக்கே தெரியல. எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல. உனசா, நம்ம கேபிட்டலைஸுக்கு மார்க்கஸ் தான் துணையா இருந்து உதவ போறான். எதுக்கு வந்தான்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? நீ உன் வேலையை மட்டும் பாரு. சரியா சொல்லு. இப்பதான்டா நீ ஏன் பையன். வெளியில இவரை பத்தி எல்லாம் மக்கள் என்ன பேசிட்டு இருக்காங்க? நமக்கு கேபிட்டலிசம் பண்றது ஒரு மிகப்பெரிய லெஜெண்ட்னு சொன்னாங்க. இத கேட்டியா மார்கர்? மார்க், எனக்குள்ள எந்த சென்டிமெண்ட்டும் இல்லைங்கிறதா உன்னோட பிரச்சனையா? நீ உன் வேலையில சென்டிமெண்டா இருக்கேன்னு எனக்கு தெரியும். அதுல இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்துறியா? ப்ளீஸ், கேலண்டர்ஸ்ல போடுறதுக்காவது எனக்கு வேணும். அதுக்கு தேவையானதை நீ வாங்கிக்க. இதை நான் உங்ககிட்ட பல தடவை சொல்லியிருக்கேன், இருந்தாலும் இப்போ நான் சொல்றேன். ஒருவேளை நம்ம இதை ட்ரை பண்ணா மக்கள் நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்கன்னு தெரியுமா?
இங்க பாரு, எனக்கு அதை பத்தி கவலை இல்ல, எந்த அவசியமும் இல்ல. சில சமயம் என் வேலையில மத்தவங்கள நம்பிக்கிட்டு இருக்க மாட்டேன், நானே இறங்கி வேலை செய்வேன், புரியுதா? என்னோட சாம்ராஜ்யத்துல நான் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறேன். அப்புறம் நீ வரைகிற பெயிண்டிங்க வாங்குறதுக்கான ஆளை கண்டுபிடிச்சு முடிஞ்சா அதை நீ வித்து காட்டுறேன், வித்து காட்டுறேன், எல்லாத்தையும் வித்து காட்டுறேன். நீ இப்படி வாயால பேசுறதுக்கு தான்டா லாய்க்கு. இல்ல